இங்க ஒரு கேங் ஃப்ரெண்ட்ஸ் அட்வென்ச்சருக்காக தடை செய்யப்பட்ட காட்டுக்கு போயிடுறாங்க. அந்த நேரத்துல கொடூரமான சத்தம் கேட்டதும் டென்ட் ஹவுஸ்ல இருந்து வெளியே பாக்குறாங்க. அந்த சமயம் வெறி பிடிச்ச கரடி ஒண்ணு அவங்கள தாக்கிடுது. இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னு அவனை தூக்கிட்டு அந்த வேனுள்ள போயிடுறாங்க. அந்த கரடியோட மூஞ்சிலேயே டென்ட் மாட்டிக்கிறது. அந்த நேரத்துல தப்பிச்சிடலான்னு வேனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா வேனோட கீ உடஞ்சு போயிடுது. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றதுன்னு புரியாம இங்க இருந்து தப்பிக்கணும்னு அந்த வேனை ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்ட் ஆகிற சத்தம் கேட்டதும் அந்த கரடி இவங்களை அட்டாக் பண்ணுது. அந்த கரடி தாக்கப்பட்டவன் நிலைமையை பார்த்ததும் அங்க இருந்து வெளியே போறா. ஹெல்ப்புக்காக எதனா கிடைக்கும்னு தேடிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு மொபைல் ஒண்ணு கிடைக்குது. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த கரடி அவளை தாக்க வந்துருது. அந்த நேரத்துல இவ கீழே விழுந்துடுறா. இவளுக்கு உதவி செய்ய வந்தவன அந்த கரடி அவனை கொன்றுது. அந்த இடத்துல அங்க இருந்தவனோட வாட்சில இருந்து கால் வருது. ஆனா சிக்னல் இல்லாம கட் ஆயிடுது. உடனே அங்க இருந்த மரத்துல ஏறி சிக்னல் செக் பண்றான். ஆனா அந்த கரடி மரத்தை தாக்கிடுது. அந்த நேரத்துல அவன் கீழே விழுந்ததும் அவனை கொடூரமா தாக்கிடுது. இவங்க கிட்ட இருந்த ஒரு ட்ரோனை வச்சு உதவிக்காக அனுப்புறாங்க. இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னு அந்த கரடியா அங்க இருந்தவங்க திசை திருப்புறாங்க. இவளை பார்த்த அந்த கரடி அவளை தாக்க வந்துருது. அந்த நேரத்துல அவ கீழே விழுந்துடுறா. அப்போ அங்க இருந்த கீயை இன்னொருத்திக்கிட்ட தூக்கி போட்டுட்டு இவ கரடி கிட்ட இருந்து தப்பிச்சிடுறா. ஆனா அப்ப கூட இவளை துரத்திட்டு வந்துருது. அதை பார்த்து அவளோட ஃப்ரெண்டு அவளை காப்பாத்துறதுக்காக அவ கரடி கிட்ட பலியாயிடுறா. இவ அந்த வேன் கீழே போய் மாட்டிக்கிறா. அந்த நேரத்துல இவளை காப்பாத்த இன்னொருத்த அந்த கரடியை திசை திருப்ப பாக்குறான். அந்த இடத்துல இருந்து ஓடி போனவன் அங்க வச்ச வேட்டைக்காரன் டிராப்லயே அவன் கால் மாட்டிக்கிறது. அங்க வந்த மோசமான வேட்டைக்காரன் அவனை கொன்னுடுறான். அந்த கரடி கோவமா கத்திட்டு இருக்கும் போது அதோட குட்டி கரடி அங்க வந்துருது. அந்த நேரத்துல மோசமான வேட்டைக்காரன் அந்த கரடியை ஷூட் பண்ணிடுறான். உன்னோட நண்பனை நான் கொன்னுட்டேன்னு சொல்றான். அதை கேட்டதும் கோவமாயிடுறாங்க. அந்த நேரத்துல அந்த கரடி வேட்டைக்காரனா கொன்னுடுது. கடைசியில அந்த கரடியுமே செத்துருது. ஒரு வழியா மீதி இருந்தவங்க இங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க.